ரெண்டாவது செக்மென்ட்க்கு நம்ம போக போறோம். We are going to really watch something amazing. என்ன சார் இப்படி நடந்து வரீங்க? சுராஜி இப்போ நான் அந்த ஸ்டாண்ட் அப் காமெடி அங்கே உட்கார்ந்து பார்த்தேன். சூப்பரா இருந்தது. ரொம்ப சிரிச்சேன் நானு. என்ன அமேசிங். எனக்கு நீங்க முதல்ல இருந்து உங்களா வந்தீங்க, அப்புறம் சுருளிராஜன் சாரா வந்தீங்க, பட் என்னோட ஃபேவரட் ஆக்டரா வந்திருக்கீங்க பாருங்க, கார்த்திக் சார். அமேசிங், வெரி வெரி நைஸ். Thank you. You like கார்த்திக்? I love கார்த்திக். டென்ஷன்மா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செக்மென்ட் என்ன நெக்ஸ்ட் செக்மென்ட் என்ன? நெக்ஸ்ட் செக்மென்ட் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணோம்ல. ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டோம். ஆமா. அது இப்போ உல்டா பண்ண போறோம். ஓ, நம்ம உல்டாவா பண்ண போறோமா? I like it really. சோ இந்த செக்மென்ட்ல நீங்க வந்து ஒரு சீன் எடுத்துக்கங்க. அந்த சீனை வந்து கம்ப்ளீட்டா வித்தியாசமா பார்க்க போறோம். என்ன சீன் எது உல்டாவா பண்ண போறோம்? நீங்க திருவிளையாடல் பாத்திருக்கீங்களா? திருவிளையாடல் எங்க அப்பா ரொம்ப நல்லா அதுல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல சிவாஜி சார் தர்மி சீன் இருக்கும்ல. ஆமா, கிளாசிக் சீன். சூப்பர் சீன் ஆச்சு. அந்த சீனை இப்ப இவங்க வந்து உல்டா புல்டா பண்ண போறாங்க. உல்டா புல்டா பண்ண போறாங்க. I like this. நீங்க இந்த உல்டா புல்டா சொல்றீங்கல, கண்டிப்பா நம்ம அந்த உல்டா புல்டா பண்ணியே ஆகணும். ஓகே ஓகே, பை பை. நமது ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், மன்னருக்கு தோசை சுடுவதில் சந்தேகம். சந்தேகத்தை தீர்த்து வைப்பவர்களுக்கு 1000 தோசைகள் பரிசாக அளிக்கப்படும். 1000 தோசை, 1000 தோசை, 1000 தோசையா? ஐயோ, 1000 தோசையாச்சே, 1000 தோசையாச்சே. இந்த நேரம் பார்த்து தோசை எப்படி சுடுறதுன்னு எனக்கு மறந்து போச்சே. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த 1000 தோசை மட்டும் எனக்கு கழிச்சா சாராய கடைக்கு பக்கத்திலேயே சாக்கடாங்கரை ஓபன் பண்ணி என் கடனெல்லாம் அடைச்சிருவனே. இந்த நேரம் பார்த்து தோசை எப்படி சுடுறதுன்னு மறந்து போச்சே. இதுக்குதான் மிலிட்டரி ஹோட்டல்ல பரோட்டாவும் பாயாவும் அடிக்கிற மாஸ்டராவே இருக்கக்கூடாது. ஐயோ, போச்சு போச்சு, எனக்கு இல்ல. புதுசா வர மாஸ்டர் எவனோ தட்டிட்டு போறான். 1000 தோசையாச்சே. சொக்கா அழைத்தது நீர்தானா? ஆமா, நான் தான். யார் யானி? இனிப்புச்சுவை, உரைப்புச்சுவை, புளிப்புச்சுவை அத்தனையும் கூட்டி சுந்தர டேஸ்ட்லயே தோசை சுடும் சமையற்காரன். ஓ, நம்ம ஜாதியா? தண்டோரா போட்டதை நீயும் கேட்டுட்டியா? என் பொழைப்புல மண்ணாளி போறதுக்குன்னே வந்திருக்கிறியா? அந்த தோசையை நான் தருகிறேன். என்னது, தோசையை நீ தரியா? நான் தோசை சுட்டு எடுத்து போய் கொடுத்தாலே நீ தானா சுட்டேன்னு கேட்பான். அங்க ஒத்தங்கிறான் நக்கீரன்னு பாட்டை நோண்டி கேள்வி கேட்டு இருப்பான். இதுல வேற நீ தோசை சுட்டு நான் எடுத்து போய் கொடுக்கறதா? உனக்கு என் மீது சந்தேகம் இருந்தால் பரிசோதித்து பாரேன். பரிசோதித்து பார்க்கணும். ஆமா. கேள்விகளை நான் கேட்கட்டுமா? நீயே கேள், நான் பதில் சொல்கிறேன். பிரிக்க கூடியது. அரிசியில் கல். பிரிக்க கூடாதது. சர்க்கரையில் மண். பார்க்க கூடியது. ஓட்டலின் முன்புறம். பார்க்க கூடாதது. ஓட்டலின் சமையலறை. சொல்லக்கூடியது. பலகார லிஸ்ட். சொல்லக்கூடாதது. பலகாரம் செய்யும் முறை. தின்பதற்கு. நீர். சுடுவதற்கு. நான். ஐயா, நீர் மாஸ்டர். நீர் சப்ளையரா? ஆமா. பரிசு கொடுத்தால் திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுக்கிறேன். வேற ஏதாவது கொடுத்தாங்கன்னா என்னிடம் வந்து பார். எங்கெங்க சுட்டுக்கிறானுங்கன்னா. ஓகே, வெற்றியுடன் திரும்புக. கைய மூச்சு கைத்து மேலே அடிச்சானுங்களே. என்ன தோசை கிடைத்ததா? ஏயா, பேசும்போது நல்லா ஏத்த இறங்குமா பேசுறேன், தோசை சுடும் போது ஓட்ட விட்டுறேன். என்னாச்சு? அங்க ஒருத்தங்கிற நக்கீரன் அவன் சொன்னா, நீ சொன்ன தோசை கேவலமாக்குதான். ஏய், யார் சொன்னது? நக்கீரன். கூப்பிட அவனை. நக்கீரா. நீர்தான் கீரரோ? யாமே யாமே யாமே. முதற்கு என்ன குற்றம் கண்டீர்? முதலில் தோசை சுட்ட நீ வராமல் வேறொருடன் கொடுத்தனுப்பிய காரணம் என்ன? அது தின்று எப்ப விட்ட கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வரும். சுட்டது சுடாதது, வெந்தது வேகாதது, அவிச்சது அவிக்காதது, வறுத்தது வறுக்காதது அமைக்கும் எனக்கு தெரியும். அதற்கென்று விளக்கம் தேவையில்லை. முதலில் உனது தோசையின் பார்முலாவை சொல்லும் ஐயா. சொல்கிறேன். கோதுமை அரிசி ஒருபடி எடுத்து கொதிக்கும் பாலுடன் சேர்த்து பட்டாணி பருப்பை பக்குவமா கலந்து பயனுள்ள தோசையை சுட்டிருக்கிறேன். இதனால் கூறும் விளக்கம் என்ன? புரியவில்லை? கோதுமையை நன்றாக ஊற வைத்து 4 நாட்கள் புளிக்க வைத்து பாலுடன் கலந்து ருசியான தோசையை சுட்டிருக்கிறேன். முடிவில் எனக்கு விளக்கம் தேவை ஐயா. புரியவில்லையா? பச்சரிசி இல்லாமலே தோசை சுடலாம் என்று தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை ஹோட்டல்களிலும் அப்படித்தானா? தமிழ்நாடு என இந்தியாவில் இருக்கும் அத்தனை ஹோட்டல் அப்படித்தான்.
அப்ப குட்டி பத்மினி வீட்டிலும் அப்படித்தானா? குட்டி பத்மினி என்ன குமாரி பத்மினி வீட்டில் அப்படித்தான். நடிகை நயன்தாரா வீட்டில், ஸ்ரேயா வீட்டில் அப்படித்தான். சின்னி ஜெயந்த் வீட்டிலும் அப்படித்தானா? சேஷு வீட்டிலும் அப்படித்தான். சத்தியமாக, சத்தியமாக, நிச்சயமாக, நிச்சயமாக, உறுதியாக, உறுதியாக, இறுதியாக, இறுதியாக, உனது தோசை மீது சத்தியமாக. ஆம், என் தோசை மீது சத்தியமா. நக்கீரா, என்னை நன்றாக பார். அங்கம் புழுதி என அரைபடி நெய்யெடுத்து பாதி நெய்யை குடித்து மீதி நெய்யை வீட்டிற்கு கொண்டு போகும் பரம்பரையில் வந்தவனா நீ என் தோசையிலே குற்றம் கூறுவது? ஈசனே, எதுவாக இருந்தாலும் வீட்டிற்கு சென்று கூடியிருந்து குடிப்போம். உம்மை போல் தனியாக குடிக்க மாட்டோம். நக்கீரா, எமோஷனாக அறிஞ்ச ஈசனே, இட்லியும் நீயே, சட்னியும் நீயே, தோசையும் நீயே, சாம்பாரும் நீயே, பரோட்டாவும் நீயே, பாயாவும் நீயே, ஆப்பமும் நீயே, இடி ஆப்பமும் நீயே. ஈசனே, நீ சொன்னது போல் 1000 தோசைகளை தர்பிக்கு நானே கொடுத்து விடுகிறேன் ஐயா. உன்ன மாதிரி தொழில்ல சும்மா இருந்தா நாடு சந்தோஷமா இருக்கும். இறைவா, என்னுடைய திருவிளையாடல்கள் இதுவும் ஒன்று.